பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபத்தினுடைய 4வது நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையே நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மை நடத்தினது. எல்லா தீங்குகளிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்து கண்ணின்மணி போல நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, நன்றியோட சோத்திராண்டவரே. நேற்று ராத்திரியிலும் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. கரங்களை தூக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை கரம்பிடித்து நடத்த போகிற காரியத்தை நினைத்து கொண்டு கர்த்தரையை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலையில் நீரை எங்களை கரம்பிடித்து நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. நீரை நல்லவர், நீரை வல்லவர். உம்முடைய தேவ் என்றென்றைக்கும் உள்ளது. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீரை நல்லவரப்பா, நீரை போதுமானவர், எப்போதும் எங்களுடனே இருக்கிறவரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறோம், உம்மையை பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்றப்பா. நாங்கள் உம்மிடத்தில் கண்களை ஏற எடுக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் வெட்கப்படாதபடி எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நன்றியோட சோத்திரப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 44ஆம் சங்கீதம் அதோட 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிப்போம். என் வில்லே நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மையை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி சொல்லுவோமா. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ரெஸ்டரேஷனுடைய நாடுகளில் கர்த்தர் நம்மை பல இடங்களிலும் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி கர்த்தர் நம்மை நமக்கு தேவையான அமைப்பு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தரை நாம் துதிப்போம், நாம் சேர்ந்து செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதன் நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஆவியில் நிரம்பட்டும் ஆண்டவரே. புது பலனை அடையட்டும். ஆமீன். புது வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா நோய்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைரசுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிளட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிளட் நார்மல் ஆகட்டும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பிளட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்களும் ஆமீன் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மல் ஆகட்டும். லிவர் நார்மலாக ஃபங்க்ஷன் செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூச்சு தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அலர்ஜிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா ஜாயிண்ட் பெயின்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்போதே குணமாகட்டும், இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே மன கவலைகளும் மாறட்டும், மன சோர்வுகள் மாறட்டும். தூக்கமில்லாத அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிம்மதியோட தூங்க கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விவாக தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. ஏற்ற சமயத்தில் அந்த விவாகம் நடக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஏற்றத்தான ஆலோசனைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரொம்ப சோர்வில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே விடுதலையாகட்டும். சில அடையாளங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே.
அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்தோட 4ஆவது நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. 3 நாள் எங்களை நடத்தின கர்த்தரோட வல்லமைக்கு நன்றி. இன்றைய தினமும் ஆசீர்வதி. 4ஆவது நாளும் பெரிய அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உபவசித்து கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேக காரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவருக்கு கிருபையை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, மறக்கக்கூடாது, இது இன்றைய தினம் உபவாச ஜெபத்தினுடைய 4ஆவது நாள். எப்போதும் வாசிக்கிறதோட அதிகமாய் வேத வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள், அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதிகமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நேரடியாக சர்ச்சைக்கு கடந்து வர முடியவர்கள் நேரடியாக சர்ச்சைக்கு கடந்து வாருங்கள். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அசாதாரணமான தேவ காரியங்களை கர்த்தர் நம்ம மத்தியில் செஞ்சு கொண்டே இருக்கிறார். நீங்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. கடந்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆன்லைனில் மீட்டிங் உண்டு, அதே நீங்கள் ஆமென் அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் ஆமென் பேசினதில்லை, விருதாவாக என்னையே தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லையே. நான் நீதியே பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, இதா பாருங்கள், கர்த்தர் ஆமென் நம்மோடு சும்மா எதுவும் பேச மாட்டார். விருதாவாக கர்த்தர் நம்மோடு பேசினதே இல்லை. கர்த்தர் எந்த காரியத்தை பேசினாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டங்கள் இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு பலனை அளிக்கிறவர். நாம் ஜெபிக்கிறதிலும் ஆராதிக்கிறதிலும் நாம் தேவராஜ்யத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். இந்த உலகம் நமக்கு ஆமென் ஹல்லேலூயா சும்மா சில வாக்குத்தத்தங்களை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு அப்படி செய்யும், நான் உங்களுக்கு இப்படி செய்யும்னு சொல்லி சும்மா விருதாவான சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்றது கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நான் ஆமென் ஹல்லேலூயா நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எது ஆமென் ஸ்தோத்திரம் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லையே. பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது அதோட ஆசீர்வாதம் அல்லங்கள் அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்காமல் அல்லங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் போனாலும் ஹல்லேலூயா பயப்படாதீங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். இந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது ஆமென் நீங்கள் சமயத்தை அதற்காக செப்பரேட் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க சர்ச்சுக்கு நீங்கள் கடந்து வரும்போது அதுக்கு உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உபவாசம் எடுக்கிற ஆமென் ஜெபிக்கிற மக்கள் ஒவ்வொருக்கும் பலன் உண்டு. சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு பலன் உண்டு. அந்த மீட்டிங்கில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறது ஒன்றும் விருதாவாக மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்கள், தேவனுக்கென்று நீங்கள் சமயத்தை செலவழிக்கிறது உங்களுக்கு நஷ்டமாகாது. ஆமென். கர்த்தர் உங்களோட சும்மா பேசுகிறவர் கிடையாது. ஏதோ சும்மா ஒரு விருதாவான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற ஆமென் அவர் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட ஆமென் ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் நீதியை பேசுகிறவர், உண்மையான காரியங்களை பேசுகிறவர். ஸ்தோத்திரம். தேவனை சேவிக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென் ஆமென். கரெக்டான நேரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி எழுப்புவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று ஆமென் விசுவசிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா உழைக்கிறது உங்களுடைய மேனேஜர் உங்களுடைய மேலதிகாரங்கள் ஆமென் கண்டும் காணாமல் போனாலும் ஹல்லேலூயா கர்த்தர் அப்படி ஆமென் ஹல்லேலூயா செய்கிறவர் கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் படுகிற பிரயாசங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவர். ஆதலால் பிரியமானவர்களே, ஆமென் இந்த நாடுகளில் இந்த வாக்குத்தத்தங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு சும்மா
ஆமென் பேசுகிறவர் கிடையாது. ஆமென் அந்தகாரத்திலே பேசுகிறவர் கிடையாது. ஆமென் ஒளியிலே பேசுகிறவர். ஆமென் உண்மையான காரியங்களை பேசுகிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலைவேளையில் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆமென். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. God bless you. Amen.